வணக்கம். 2025 தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 3வது பக்க 12வது வினா பக்க 12வது வினாவிலிருந்து விடை காணும் விளக்கங்கள். 12வது வினா 1 தொடக்கம் 9 வரையுள்ள இலக்கங்களிடப்பட்ட 9 குமிழ்கள் வீதம் இருக்கும் ஏபி எனும் இரு பலகைகள் உருவில் உள்ளன. பலகை ஏ, பலகை பி. பலகை ஏயில் ஒரு குமிழ் ஒளிரும் போது அதற்கு ஏற்ப பலகை பி, அதற்கு இசைவாக பலகை பியில் உள்ள ஒரு குமிழ் ஒளிரும். அதாவது பலகை ஏயில் 1 பலகை பியில் 6 ஒளிருகின்றது. பலகை அடுத்ததாக பலகை ஏயில் 2 5 ஒளிருகின்றது என்றவாறு ஒளிரும் பலகை ஏயில் உள்ள எந்த 4 குமிழ்கள் ஒளிரும் போது பலகை இரு பலகைகளிலும் அதே இலக்கங்கள் கொண்ட உள்ள குமிழ்கள் ஒளிரும் என கேட்கப்படுகின்றது. இங்கே 2 ஒளிரக்கூடிய அடுத்த சந்தர்ப்பம் 4 ஒளிரேக்க 2 ஒளிரும். இப்ப 5 ஒளிரக்கூடிய, அதாவது கீழே 5 இருக்க மேலே 5 ஒளிரக்கூடிய சந்தர்ப்பமாக நாங்கள் 5ம் 7ம் ஒளிரும். இப்ப 7 ஒளிரக்கூடியது 7 4 ஒளிரும். இந்த மாதிரி ஒளிரும் போது இந்த ஒன்றை மட்டும் கருத்தில் கொள்ளாவிட்டால் மற்றையெல்லாம் அதே இலக்கங்கள் வருகின்றது. அப்ப 2 4 5 7 என்பது ஒளிரும் போது என்பது சோடியாக ஒளிருகின்றது என்பது கேள்விக்கான விடையாகும். அடுத்த வினா, முரளி பாடசாலை பேருந்தில் ஏறுவதற்கு 25 நிமிடங்கள் முன்னதாக, கேள்விக்கு 25 நிமிடங்கள் முன்பாக ரேவதி அதில் ஏறினாள். அப்ப ரேவதி ஏறி 25 நிமிடத்துக்கு பிறகு, ரேவதி ஏறி 25 நிமிடத்துக்கு பிறகுதான் முரளி ஏறி இருக்கிறார். ஆனா அங்க சொல்லப்படுது சங்கரி வரும் வரைக்கும் பேருந்து சங்கரியின் தரிப்பிடத்தில் 2 நிமிடங்கள் தாமதம் நிப்பாட்டப்பட்டிருந்தது. சங்கரி ஏறி 5 நிமிடங்களுக்கு பிறகுதான் முரளி ஏறினான் என்றால் சங்கரி ஏறியது 20. அப்ப சங்கரிக்காக பேருந்து வந்தது 18 நிமிடம், 2 நிமிடம் காத்திருந்தது. இப்ப கேள்வி, அதாவது சங்கரி ஏறி 5 நிமிடத்தின் பின் தான் முரளி ஏறினான் என்றபடியா சங்கரி ஏறினது 20 நிமிடங்கள். அப்ப இது 7 மணிக்கு ரேவதி ஏறி இருந்தால், ரேவதி 7 மணியா இருந்தால் சங்கரி பஸ் புறப்பட்டிருக்கும் 7:20. ஆனா அந்த பஸ் வந்து சேர்ந்த நேரம், சங்கரியின் தனிப்படத்துக்கு வந்த நேரம் 7:18 என்பதுதான் பொருத்தமான விடை. முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த 14வது வினாக்கு விடை காண்போம். 15 பிள்ளைகள் நிறைகளுக்கிடையே உள்ள தூரங்களும் சமமாக இருக்குமாறு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இருக்கின்றனர். அவர்களுடைய தமக்கு வடக்கும் கிழக்கும் ஆகிய இரு திசைகளிலும் குறைந்தபட்சம் ஒரு பிள்ளையாவது வீதமென நிற்கும் எத்தனை பிள்ளைகள் உள்ளனர்? அப்ப எங்களுக்கு பிரதான திசைகள்ல வடக்கு கிழக்கு தெரியும். இது வடக்கு, இது கிழக்கு. அப்ப ஒரு பிள்ளையாவது இருக்கணும் என்று சொன்னால் இப்படி இருப்பவருக்கு ஓகே, இப்படி இருப்பவருக்கு ஓகே, இப்படி இருப்பவருக்கு ஓகே, இப்படி இருப்பவருக்கு ஓகே. அதே போல இங்கே இருக்கிற, அதாவது இங்க மொத்தம் எத்தனை பேர் அந்த வடக்கு கிழக்கில இருக்குது என்றால் இவைக்கு 4 பேருக்கும் வடக்கு கிழக்கில் ஒருவராவது இருக்கணும். இவருக்கும் அப்படித்தான், ஒருவராயினும் குறைந்தபட்சம் இருக்கணும். அப்போ மொத்தம் 8 என்பது கேள்விக்கான விடையாகும். இனி 15வது கேள்விக்கு விடை காண் விளக்கம். உருவில் உள்ள 3 வட்டங்களும் ஒரே அளவுள்ளது எனின் ஏபியிற்கு இடையிலான தூரம் எத்தனை சிறிய சதுரங்களின் நீளத்துக்கு சமன்? சதுரத்துக்கு 4 பக்கம் இருக்கின்றது. ஒரு பக்கம் நீளத்தை இங்க கருத்தில் கொண்டு கேள்வி கேட்கப்படுகின்றது. அப்ப எத்தனை சதுரங்களின் நீளத்துக்கு சமன் என்று சொல்ல கேட்கப்படுகின்றது. 3 சமனான வட்டங்கள். அப்ப வட்டத்தின் மையத்திலே இருந்து அதன் ஒழுக்கு வரை உள்ளதை ஆரை என்று சொல்வோம். இந்த ஆரை எல்லாம் சமம். அப்ப ஆரை இந்த ஒரு ஆரை 2 வட்டத்தின் சதுரத்தின் பக்கங்களை கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த ஆரையும் 2 சதுரத்தின் பக்கத்தை கொண்டிருக்கும். அப்ப 2 2 4 என்பதே கேள்விக்கான விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 16வது வினா. 3 ஒத்த செவ்வகங்களை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ள இவரின் சுற்றளவு ஒரு செவ்வகத்தின் சுற்றளவின்
அதாவது 3 செவ்வகங்கள் ஒத்த செவ்வகங்களாக இந்த உரு இருக்கின்றது. இதிலே உள்ளது ஒரு செவ்வகத்தின் நாங்க மேல உள்ள செவ்வகத்துக்கு நீள அகலத்துக்கு 4 cm 2 cm என போடுவோமாக இருந்தால் இந்த ஒரு செவ்வகத்தின் சுற்றளவுக்கு இந்த பெரிய இந்த உருவின் சுற்றளவு எவ்வளவு என்றுதான் கேட்கப்படுகின்றது. அப்ப ஒரு சிறிய செவ்வகத்துக்கு நாங்கள் 4 4 2 2 என போடுகின்ற போது 12 cm ஆக இருக்கின்றது. இது முழுவதும் சுற்றளவு என்றால் இது 4 இது 4 4 8 இது 2 இது 2 இது 2 இது 2 இது 2 இது 2 ஆக இருக்கும். இது உங்களுக்கு புரிந்து கொள்ளும் நினைக்கிறேன். ஏனென்றால் சமனான செவ்வகம் என்றதனால். அப்ப இங்க 4 3 12 2 படி 6 இருக்கின்றது 12 12 12 24 cm ஆக இருக்கின்றது. அப்ப 12 cm சரியாக 2 மடங்கு என்ற விடை பொருத்தமானது. இனி நாங்கள் 17வது வினாவுக்கு வருவோம். ஒரு குறித்த மாதத்தின் 9 13 17 என்னும் 3 திகதிகள் தினங்களின் 2 தினங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகும். மற்ற தினம் யாது? அப்ப இதுல அதிக வித்தியாசம் உள்ளது 9ம் 17ம். அவைக்குள்ள உள்ள வித்தியாசம் இப்போ 9 ஒரு கிழமை நாளா இருந்து அதோடு 7 கூட்டினால் 16 அதே கிழமை நாளாக இருக்கும், 17 அடுத்த நாளாக இருக்கின்றது. அப்ப இது சனிக்கிழமையாக இருந்தால் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? இது 17 ஞாயிறு, அப்ப 10 ஞாயிறாக இருக்கும். 10ல இருந்து 3 தாங்கினால் 3 13 புதன்கிழமையாக இருக்கும். அதே நேரத்துல இந்த வினாவில ஒரு நிச்சயமான உண்மையை சொல்லணும். தற்செயலாக பரிச்ச மண்டபத்தில் இருக்கிற உள்ள அந்த மாதத்துக்குரிய கலண்டர் அங்க இருந்து கண்ணை தூக்கி பார்த்திருந்தா இந்த ஆகஸ்ட் மாதம் இதே தேதியாகத்தான் இருக்கிறது. 9ம் 17ம் சனி ஞாயிறாகவும் 13 புதனாகவும் இருக்கின்றது. கொஞ்சம் விவேகமான பிள்ளை என்றால் எங்கேயாவது கலண்டர் இருந்தால் கலண்டரை எட்டி பார்த்து கேள்விக்கான முதலாவது விடியே கூறியிருக்கும், விடையளித்திருக்கும். சரி, இனி அடுத்த இந்த பக்கத்தின் கடைசி வினாவை பார்வையிடுவோம். நண்பர்கள் குழு ஒன்று ஒரு பந்தை வாங்குவதற்கு ஒவ்வொருவரிடம் 10 ரூபாய் வீதம் 10 ரூபாய் வீதம் சேர்த்த போது 5 ரூபாய் குறைவாக இருந்தது. 12 ரூபாய் வீதம் சேர்த்த போது 5 ரூபாய் கூடுதலாக இருந்தது. 2 ரூபாய் கூடுதலாக சேர்த்த போது 5 ரூபாய் கூட இருந்தது. அப்ப நாங்கள் இந்த 5 என்ற விடி எடுத்துக்கொண்டால் 5 10 படி சேர்த்தால் 50 ரூபாய் கிடைக்கின்றது. ஆனா 12 விலை 55 ஆயிருக்கலாம். 12 5 படி சேர்த்தால் 60, 5 ரூபாய் கூடுதலாக இருக்கின்றது. இது 5 ரூபாய் குறைவாக இருக்கின்றது. ஆகவே 5 என்பது விடை ஆகும்.